இப்போ தான் 9 கிரகத்தை வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். ஆதி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3. இப்போவும் உத்தரகோசமங்கைபுரம் போனீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், அங்காரகன் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வழிபாடுகள் நடைபெற்றுட்ருக்கும். புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச ரத்தினம் அது. புத்தி, அறிவு, ஞானம். குழந்தைங்க படிக்கலையா, போங்க உத்தரகோசமங்கைக்கு போங்க. அந்த சிவன் அந்த நடராஜ சிலைக்கிட்ட ஒரு 12 நிமிஷம் உட்கார வைங்க. 365 நாளைக்கு ஒரு நாள் மார்கழியில் வரக்கூடிய ஆதிரை சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முதல் நாள் மிருகசீட நட்சத்திரம் அன்னைக்கு இந்த மரகத சிலையில் இருக்கக்கூடிய சந்தனங்கள் எல்லாம் எடுத்து பிரசாதமாக கொடுப்பாங்க. அமுதம் வந்து ஒரு சொட்டு தான். இந்த பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சொட்டை ஒருத்தன் வாங்கி சாப்பிடும்போது உடம்பு தூய்மை, ஆரோக்கியம், மேன்மை, நெகட்டிவ்னஸ் ரிமூவ் பண்ணுறது, உங்கள் வாழ்க்கையுடைய பயன் என்னன்றதை அனுபவிக்க முடியும். ஒரு விஷயத்தை ஈஸியாக கிடைக்கணுங்க. என்னாலாம் போராட முடியாது, செலவு பண்ண முடியாது, கஷ்டப்பட முடியாது. அப்போ ஒரே விஷயம், மகா சிவராத்திரி சிவாலயத்தில் போய் அந்த ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன 32 அபிஷேகம் அதை பற்றி சொல்லலையே அப்படின்னு கமெண்ட்ஸில் போட்டிங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா சிவன் பிறந்த ஊர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. என்ன ஊர் சொல்லுங்கள் பார்க்கலாம். உடனே எல்லாரும் சொல்லியிருப்பீங்க, உத்தரகோசமங்கை அப்படின்ற ஒரு ராமேஸ்வரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை அப்படிங்கிறது வந்து சிவனுடைய பிறந்த ஊராக கருதப்படுகிறது. அதே போல் இந்த உலகம் வந்து எப்போ தோன்றுச்சு, கோவில்னு ஒரு விஷயம் எப்போ தொடங்குச்சு, அந்த கோவில் தொடங்கின முதல் சிவன் ஆலயம் அப்படின்னா உத்தரகோசமங்கை. பல ரகசியங்கள் அறிஞ்சது. இன்னமும் வந்து அந்த கோவிலை வந்து நீங்கள் ஆய்வு பண்ண நிறைய விஷயங்கள் தோணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண அவதாரம் எடுத்தது மகாபாரத்தில். கிருஷ்ண அவதாரத்துக்கு முன்னாடி தான் வந்து ராம அவதாரமே. ஃபஸ்ட் அவதாரமே ராம அவதாரம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ராம அவதாரத்தில் யாரை வதம் பண்ணார்? ராவணனை வதம் பண்ணாங்க. அந்த ராவணனுக்கே திருமணமான கோவில் அப்படின்னா உத்தரகோசமங்கை. இப்போவும் அந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகோசமங்கையில் ராவணனுடைய திருமணம் நடைபெற்றது. சிவன் நேரடியாக வந்து ஆசீர்வாதம் பண்ண இடம். அந்த மண்டோதரி வந்து தனக்கு பிள்ளைக்கு வாரிசு இல்லைன்னு சொல்லி அந்த சிவபூஜைக்கு, அந்த சிவனுக்கு தினைக்கும் பூஜை செய்த இடம் அப்படின்னா அந்த உத்தரகோசமங்கைங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கனாக்கா இது 8000லேருந்து 80,000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன லிங்கமாக தோன்றியது. அதை விட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இப்போ உள்ள மொத்த இந்தியாவிலேருந்து பெரிய பொக்கிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நடராஜர் சிலை. மரகத கல்லில் நடராஜர் சிலை இருக்கிறது இதுதாங்க. அதே போல் இது பழமையான கோவில். ஆதாரம் ஒன்று வேணும்ல. எல்லா சிவாலயங்கள்லேயும் நவகிரக ஸ்தலங்கள் இருக்கும். ஆனால் ஆதி காலத்தில் வந்து நவகிரகம் கட்டும்போது பார்த்திங்கனாக்கா சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்க தான் கிரகமாக வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இதெல்லாம் அப்போ வந்து இல்லைங்க. இப்போ தான் 9 கிரகத்தை வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். ஆதி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3. இப்போவும் உத்தரகோசமங்கைபுரம் போனீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், அங்காரகன் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வழிபாடுகள் நடைபெற்றுட்ருக்கும். அடுத்த விஷயமா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கோயிலோட சிறப்பு, இதுக்கான புராண கதைகள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது சிவபெருமான் வந்து கைலாயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பார்வதி தேவிக்கு வந்து பிரணவ மந்திரமும் அதே போல் இந்த உலக இயக்கத்துடைய ரகசியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறதாகவும், அப்போ பார்வதி தேவி வந்து தன்னை மறந்து பிள்ளைகளுக்கிட்டேயோ ஒரு கவனம் சிதறாக இருந்தபோது சிவபெருமான் வந்து கோபத்தோட உச்சிக்கு சென்று, அதான் சொன்னனே அந்த பாம்பு விஷயம் எடுத்தனால உடம்பு ஹீட்னஸ்ஸு, அந்த உணர்ச்சி வசத்தோட சாபம் இட்டது தான், நீ சாதாரண ஒரு மீனவ குலத்தில் பிறப்ப, புத்தியே இருக்காது உனக்கு, அறிவே இல்லாமல் தான் பிறப்ப அப்படின்னா பார்வதி தேவி பயந்து போய் எனக்கு எப்போ தான் இதுலேருந்து விமோச்சனம் கிடைக்குன்ற போது பருவ வயது வரும்போது நானே வந்து உன்னை மனம் முடிச்சு அப்போ இந்த மந்திரத்தோட பிரணவ மந்திரத்தோட உலக இயக்கத்தோட ரகசியத்தை சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லு. அதனால தான் அந்த கோவிலுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சிவனோட பேர் இல்லை, உத்தரகோசமங்கைன்னு அந்த சக்தியோட பேர் தான் வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகுது? அப்போது பார்வதி தேவி பூலோகத்துக்கு வந்துட்டாங்க.
அதுக்கு அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தைகள் வீட்டில் அப்பா அம்மா சண்டை போட்டால் அம்மா மேலேயே தப்பு இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் பேசுறது பையங்க தான். ஏன் எங்கள் அம்மாவை திட்டுறீங்க, ஏன் எங்கள் அம்மாவை வலு வைக்கிறீங்க அப்படின்னு உடனே சண்டைக்கு நிற்கிறது பையங்க தான். ஸோ அதில் பார்த்திங்கனாக்கா இந்த விநாயகரும் முருகரும் வந்து குழந்தை பருவமாக இருக்கக்கூடிய காட்சியில் இந்த வேதத்தினால தானே எங்கள் அம்மா வந்து நீங்கள் கீழே அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த வேத சாஸ்திரங்களை அத்தனையும் எடுத்து கடலில் போட்டுட்டாங்க கோபத்தில். அந்த நிலையிலும் குடும்பத் தலைவன் தந்தை அப்படின்ற ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து பிள்ளைகள் மேலே கோபத்தை காட்டாமல் இந்த வேத சாஸ்திரங்களுக்கு யார் பாதுகாப்பு, நந்தி தேவன் தானே பாதுகாப்பு. அப்போ இந்த பிள்ளைகள் எடுத்து போடும்போது நீ தடுத்துருக்கணும்ல, தடுக்காத காரணத்தினால நீ வந்து சுறாமீனாக பிறந்து கடலுக்குள்ளே போய் இந்த வேத புத்தகங்களை தேடிக்கிட்டே இரு ஓலைச்சுவடிங்களை அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. அந்த சுறா வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்குது, மிகப்பெரிய ராட்சச சுறாவாக மாறிடுது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா பூலோகத்தில் வந்து பார்வதி தேவி வந்து பார்த்திங்கனாக்கா 5 வயது பெண் குழந்தையா புன்னை மரத்துக்கு கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அந்த மீனவ குல தலைவன் வந்து என்ன செய்கிறாரு, இந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறாரு. வாலிப வயது வருது பெண்ணுக்கு, வரன் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த கடலில் இருக்கக்கூடிய சுறாவுடைய அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா தலைவர் வரணும்ல, அதனால் அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ வந்து தலைவர் சொல்கிறாரு, மீனவ குல தலைவர், இந்த சுறாவை யார் வீழ்த்தி வராங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதாகவும், அப்போ சிவபெருமான் வந்து அந்த சுறாவை வீழ்த்தி நந்திக்கு வந்து சாப மோட்சத்தை கொடுத்துட்டு அதன் பிறகு சக்தியை கல்யாணம் பண்ணி அந்த ரகசியங்களை சொல்லப்பட்ட இடம்தான் இந்த உத்தரகோச மங்கை. இன்னமும் அந்த கோவில்களில் பல ரகசியங்கள் இருக்குது. நம்ம சிதம்பர ரகசியம் சொல்லி சிதம்பரத்தை பேசுவோம். ஆதி சிதம்பரம் அப்படிங்கிறது இந்த உத்தரகோச மங்கைபுரம் தாங்க. அதுலேயும் வந்து இந்த மரகத நடராஜ பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா அதோட புராண கதை என்னென்னா, மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போகும்போது அதுக்குள்ளேருந்து கிடைச்ச ஒரு மரகத கல், பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து அரசங்கிட்ட கொடுத்ததாகவும், அந்த அரசன் வந்து இதில் நடராஜ சிலையை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடராஜ சிலையை அமைச்சாங்க. நீங்கள் நார்மலாக ஒரு நடராஜ சிலை வந்து பார்த்திங்கன்னா முடிகள் வந்து அக்னி போல் இருக்கும், இடுப்பில் புலித்தோலை கட்டியிருப்பாங்க, கழுத்தில் சர்பம் இருக்கும். அது எதுவுமே அந்த மரகத நடராஜ சிலையில் இருக்காது. ஏன்னா ஆதியில் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா அது நார்மலாக ஒரு மனிதன் நடனம் புரியக்கூடிய சிவபெருமானுடைய காட்சி. அதாவது ஏன் மரகத அந்த சிவலிங்கத்துக்கு வந்து எப்போதும் சந்தனத்தை ஊற்றி வச்சுருக்காங்க அப்படின்னா, மத்தளம் கொட்டுனா ரத்தினம் உடையும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டானது வந்து இந்த மரகத பச்சை. அதாவது புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச ரத்தினம் அது. புத்தி, அறிவு, ஞானம். குழந்தைங்க படிக்கலையா, போங்க உத்தரகோச மங்கைக்கு போங்க, அந்த சிவனை அந்த நடராஜ சிலைக்கிட்ட ஒரு 15 நிமிஷம் உட்கார வைங்க. தினைக்கும் இன்றும் தினைக்கும் மத்தியானம் அபிஜித் முகூர்த்தம் சொல்லக்கூடிய நேரத்தில் 11:20 12 வரைக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்படிக லிங்கம், சின்ன லிங்கத்தையும் அதே போல் சின்ன மரகத லிங்கத்தையும் வச்சு அபிஷேக ஆராதனை நடக்குது. கண்டிப்பாக குழந்தைங்க படிக்கணும், ஒருத்தர் ஞானத்தை அடையணும், கடன் சுமை இல்லாமல் இருக்கணும்னா தினைக்கும் அந்த பூஜை. எப்போல்லாம் ராமேஸ்வரம் போகிறீங்களோ அந்த உச்சி காலத்தில் நடக்கக்கூடிய அந்த மரகத லிங்க பூஜையை பார்த்துட்டு வாங்க. செல்வ செழிப்பு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், படிப்பு நல்லா ஏற்படுத்தி கொடுக்கும். நான் வந்து ஹரியர்ஸ் வச்சுருக்கேன், டாக்டருக்கு படிக்கணும், தடைகள் சந்திச்சிட்ருக்கேன். இன்னும் நீங்கள் படிக்கிற உயர்கல்விக்கு நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், பணம் பற்றாக்குறையாக இருக்குது, அந்த மரகத தரிசனத்தை போய் பாருங்கள், சிறப்பாக இருக்கும். அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா 365 நாளைக்கு ஒரு நாள் மார்கழியில் வரக்கூடிய ஆதிரை சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முதல் நாள், அதாவது திருவாதிரை நட்சத்திரம் தொடங்கத்துக்கு முதல் நாள் மிருகசீட நட்சத்திரம் அன்னைக்கு இந்த மரகத சிலையில் இருக்கக்கூடிய சந்தனங்களை எல்லாம் எடுத்து பிரசாதமாக கொடுப்பாங்க. அதாவது அமுதம் வந்து ஒரு சொட்டு தான். இந்த பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சொட்டை ஒருத்தன் வாங்கி சாப்பிடும்போது உடம்பு தூய்மை, ஆரோக்கியம், மேன்மை, நெகட்டிவ்னஸ் ரிமூவ் பண்ணுறது, உங்கள் வாழ்க்கையுடைய பயன் என்னன்றதை அனுபவிக்க முடியும். அதில் போயிட்டு இந்த ஆருத்ரா தரிசனம், அந்த சிவனை மரகத லிங்கமாக பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு காட்சி, மிகப்பெரிய ஒரு ஆனந்தம், மிகப்பெரிய ஒரு
அதாவது பிரபஞ்சம் அனுபவிக்கணும், நம்மளை அனுமதிக்கணும் போய் பார்க்கறதுக்கு அந்த சிவ தரிசனத்தை. இதுதான் சிவ தரிசனம், சிவனுடைய ஆனந்த தரிசன நடனமாடக்கூடிய காட்சி தான் அது. ஸோ இந்த உத்தரகோச மங்கை எடுக்கும்போது சிவன் பிறந்த ஊர், சிவனுடைய ஆதிக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு ஒரு மனிதன் கால் வைக்கும்போது மூதாதையர் வழி சாபங்களாக இருக்கட்டும், மூதாதையர் வழி பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கி வெற்றியை தரக்கூடியது. ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன். மண்டோதரி வேண்டாலாம், யார் இந்த உலகத்திலே ஒன்றாவது சிவபக்தனா முதல்வனா இருக்கானோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அப்போ சிவபெருமான் மண்டோதரிக்கு காட்சி கொடுத்து ராவணன் தான் உனக்கு மணாலனா வருவான், அவன் தான் என்னுடைய முதல் சிஷ்யர் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்ததாக அந்த கோவில் கல்வெட்டுகளில் நிறைய இருக்கும். அதில் அவர் ராவணனை திருமணம் பண்ணி மகிழ்ச்சியாக வாழ்ந்ததாகவும் நிறைய விஷயம். ராவணன் ஆண்ட இடத்துல கூட பார்த்திங்கன்னா தன்னோட மக்களை அவ்வளோ நேசித்து வளர்த்தாதான். அதே போல தான் பார்த்திங்கன்னா இந்த ராவணன் பறந்து போகும்போது இந்த கைலாய மலையை தாண்டும் போது அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டு நிற்கும் போது அந்த சிவபெருமான் தவக்கோலத்தில் இருக்கும்போது அவருக்கு மேலே எதுவும் போகக்கூடாதுன்னு போது பாதாள இந்த காலோடைய கட்டவரலில் ராவணனை அமுக்கிட்டாங்களாம். அப்போ ராவணன் இசைக்கெல்லாம் தலைவனா அவன் தன்னோட தொடை நரம்புகளை பிச்சு கைகளை வீணையாக்கி சாமகானத்தை பாடினாராம். அந்த சாமகானம் பாடின உடனே சிவனே ஆனந்த கண்ணீரிட்டு அந்த ராவணனை தன் சிஷியனை ஏற்றுக்கிட்டு வீர வாளை பரிசாக கொடுத்ததாக இன்னமும் புராண கதைகள் இருக்குது. அப்போ இந்த மகா சிவராத்திரி, அதாவது ஒரு விஷயத்தை ஈஸியாக கிடைக்கணுங்க, என்னாலாம் போராட முடியாது, செலவு பண்ண முடியாது, கஷ்டப்பட முடியாது. அப்போ ஒரே விஷயம், மகா சிவராத்திரி சிவாலயத்தில் போய் அந்த ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, என்னால் கோயிலுக்கு போக முடியலங்க, என்னங்க செய்யலாம்? வீட்டில் 4 ஜாமம் பூஜைக்கு 4 தீபங்கள் ஏற்றுங்க. 9 மணிக்கு முதல் ஜாமம், 2வது ஜாமம், 3வது ஜாமம். அந்த தீபத்தை அணைக்காமல் பார்த்துக்கோங்க. அந்த திரையோதசி முடிகிற வரைக்கும் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் போயிட்டு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அனைவருக்கும் மகா சிவராத்திரி தின வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த சிவராத்திரிக்கு இறைவனை மனசார பிரார்த்தனை செய்யுங்க. இல்லத்துலேயும் சரி, உங்களோட வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, நல்ல வளர்ச்சியும் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி.